தரம் உயர்ந்த வைத்தியசாலையாக மிக ஒரு உன்னதமான சேவையை செய்யக்கூடிய வைத்தியசாலை சேவைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த மக்களினுடைய கோரிக்கை நியாயமானது. இந்த கல்லர் அப்படிங்க என்ன இந்த மிஷினரி போனது இருந்து யாழ்ப்பாணம் 20 நிமிஷத்துல வரலாம் தெரியுது. நாகர்கோயில இருந்து இங்க வந்து ஒருத்தன் மறந்துருக்கிறான் அவருக்கு தெரியாது. வைத்தியருக்கு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கின்றது. மரியாதை இந்த ஆதரவை வழங்கி எல்லோருக்கும் வரக்கூடிய மக்கள் எல்லோரும் மரியாதை உடனடியாக உங்களுடைய ஆதரவை நல்குவதனூடாக இந்த தென்மராட்சி பிரதேசத்தினுடைய மிக முக்கிய வைத்தியசாலையான இந்த ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய இயல்புநிலை வைத்தியசாலைக்கு கொண்டு வருவது மட்டுமல்லாது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த தடைகளை நீக்கி இந்த வைத்தியசாலை ஒரு கரமுயர்ந்த வைத்தியசாலையாக உதாரணமாக கிளிநொச்சி குடேரி அதே போல மலை கிளிநொச்சி மலை கிளாலி இங்கால கருக்கா இங்கால நாகப்புலி எல்லா கைதறி நாகப்புலி எல்லா பிரதேசங்களுக்கும் உரிய நோயாளர்கள் எல்லோரும் இங்கேதான் சமம் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமில்லை
ஒரு முதல்தர வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை இருக்குது. ஆனாலும் இதுல சேவைகள் வந்து திருப்தி இல்லாம இருக்கிற ஒரு நிலைமை காணப்படுது. இதுக்கான வளங்கள் இருக்குது. ஒரு சில வளங்களை மட்டும் இங்க அனுப்பாதால இந்த வைத்தியசாலையினுடைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வைத்தியர்கள் கூறுகின்றார்கள். அந்த உண்மையில இதுக்கு பொறுப்பாக இந்த அதிகாரிகள் உடனடியாக இந்த வைத்தியசாலைக்கு அகநிலை வைத்தியர்களை நியமிப்பதோடு இந்த வளங்களை வழங்குகின்ற மக்களுடைய நோயாளர்களுடைய இந்த விரைவாக உடனடியாக நிகழ்ச்சி செய்கின்ற மக்களுக்கான சுகாதார மற்றும் மருத்துவமனை அமைதியை ஏற்படுத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். உடனடியாக வருதாக்கி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அதே போல நடையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அதே போல வாகனங்களில் வருகின்ற இந்த வாகனங்களை இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தள்ளி நிறுத்துமாறு ஒரு அன்போடு கேட்டுக்கொண்டு மக்கள் வந்து கொண்டிருக்கும் போது இந்த இடவசதி போதாமல் இருக்கிற காரணத்தால் இதுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் உண்மையில போலீசார் எல்லா தரப்பினரும் இருக்கின்ற எங்களுடைய இந்த கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்க எந்த விதமான தடைகளையும் வழங்காம எங்களுடைய இந்த வைத்தியசாலை நிச்சயமாக ஒரு தரம் உயர்ந்த வைத்தியசாலையாக மிக ஒரு உன்னதமான சேவையை செய்யக்கூடிய வைத்தியசாலை நிச்சயமாக வேறும். அதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பை நான் வேண்டியிருக்கிறேன். எங்களுடைய இந்த பங்கு கொண்ட மக்கள் இன்னும் பங்கு கொண்டிருக்க மக்கள் சார்பாக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை உன்னதமான போராட்டமாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். நன்றி. அஞ்சாவது நாள் உள்ளுக்குள்ள பின்கதவால 4 டாக்டர்ஸை கொண்டு வந்து இருக்கிறேன் என்றால் ஜனம் மற்ற பக்கத்தால பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனை என்று சொல்லி உண்மையிலேயே இவை ஒரு நாளும் முற்று முழுதாக தங்களோட கிளினிக் இந்த விஷயங்களை நிப்பாட்டேனார், கோர்ட் விசிட்டை நிப்பாட்டேனார். ஆனா இவை செய்திருக்கணும். அதை டாக்டர்ஸ் தங்களோட தார்மீக பொறுப்புல இருந்து விலத்தி இருக்கணும். ஆனா அவே பாவம் இவை எவ்வளவு பேர் ஆர்டிஹெச்எஸ்ல போயிருக்கணும். இதே ஆர்டிஹெச்எஸ் என்ன சொல்றேன், அதே இந்த டாக்டர்ஸ் யூனியன் மீட்டிங் வைக்கிற மேசையில இருந்தோம் இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இதுல இருந்து விளங்கி கொள்ளலாம் தானே அவற்ற கெப்பாசிட்டி என்னன்னு. உண்மையில டாக்டர் கேதீஸ்வரனுக்கு இருக்கிறதும் டாக்டர் பத்திரனாவுக்கு இருக்கிறதும் அறிவில்லாதனத்தாலதான் இன்றைக்கு இந்த அளவுக்கு சனம் கஷ்டப்படுது. ரோட்ல வந்து நிக்குது. காடரை போடுங்கன்னு அதை போடுறது கொண்டு இல்லை. ஜஸ்ட் 20 மினிட் டிஸ்டன்ஸ் சொல்றாரு. எப்போ கேட்டாலும் அவருக்கு இதுல இருந்து யாழ்ப்பாணம் 20 நிமிஷத்துல வரலாமான்னு தெரியுது. நார்கோயில இருந்து இங்க வந்து ஒருத்தன் மறந்துருக்கிறான்ன்றது அவருக்கு தெரியாது. இது தெரியாத நிலைமையில இருக்கிற நிர்வாகத்தால் இன்றைக்கு இந்த அளவு ரோட்ல வந்து நிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இதை தீர்க்கணுமே தவிர நாங்கள் எங்கேயோ கொண்டாக்க அர்ஜுனா இருக்கிறாரோ, தர்மன் இருக்கிறாரோ, வீமன் இருக்கிறாரோன்றது இங்க பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல் எங்கதான் பிரச்சனை. கேதீஸ்வரன் ஐயாவுக்கு கம்ப்ளைண்ட் போனா 10 டாக்டர் ஸ்பெக்டா இன்னும் வேற இடத்துல இருந்து 4 டாக்டரை போட்டு ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணும். இதுக்கு முந்தைய நர்சிங் ஸ்டாஃப் ஸ்பெக்ட் பண்ணி நீங்க என்ன செய்வீங்க? ஆமியா போட்டு நடத்துவீங்க ஹாஸ்பிட்டல். ஏன் இதுக்கு உங்களுக்கு அப்படி போட்டு நடத்த முடியாம இருக்கு ஹாஸ்பிட்டல? யார் பிளவுறீங்க இதுல? ஏன் அப்படி செய்யல? நீங்க ஆமியை போட்டு நடத்துறீங்க. இதே டிரைவர் யூனியன் ஸ்ட்ரைக் பண்ணுது. டிரைவர் யூனியன் மேசையில போயிருந்து உங்களால கதைக்க முடியுமா இதை செய்யறது சரியான்னு? இந்த பக்கத்துல நியாயம் வந்து யூனியனை நம்பி டிபார்ட்மெண்ட் நடத்துறீங்களா, டிபார்ட்மெண்ட் நம்பி யூனியன் இருக்குதா? யூனியன் தண்ட பிரச்சனையை பார்க்கணும். அது அவங்களுக்கு சரி பிள்ளைன்றது. நீங்களே அதுக்கு துணை கொடுத்து ஹாஸ்பிட்டல மூடுறீங்க. சேவையை மட்டுப்படுத்தி தரவுங்க. அதுக்கு முதுகெலும் பில்ல போலீஸோட வந்து கொண்டு இப்படி செய்தா என்ன நடக்க போகுது? சனம் தான் பாவம். வியாழக்கிழமை திருப்பி அனுப்பப்பட்ட டயபெட்டிக் பேஷனுக்கு யார் மருந்து கொடுத்து விட்டா? ஒரு கிழமைக்கு மருந்து கொடுத்து விடுற டயபெட்டிக் பேஷனுக்கு எங்க மருந்து விடுவாரு? இதே ஹாஸ்பிட்டல்ல நான் நேர கண்ட விஷயம். டெங்குக்கு அட்மிட் பண்ணி இருந்த பொழுது ஹாஸ்பிட்டல்ல எம்எல்டி இருக்காது. சொல்லுவினா இன்றைக்கு பிளட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு ரிப்போர்ட் வரும், நாளைக்கு தான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணலாம், முன்னுக்கு கொண்டு எடுங்கன்னு சொல்லி இங்கே குப்பியில விட்டு முன்னுக்கு செக் பண்ணி அடிக்கலாம். இதெல்லாம் நியாயமா தெரியுது. இதற்கு ஆள் இல்லை. யார் வைலன் பண்றார்? தனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை யார் நிப்பாட்டுற? யார் அதை துஷ்பிரயோகம் செய்யறார்? கேதீஸ்வரனும் பத்திரனும் துஷ்பிரயோகம் செய்யறாரு. நாங்களே நிக்க வேண்டிக்கிறோம். எல்லாருமே தெளிவா விளங்கிக் கொள்ளுவோம். இதுதான் உண்மையான நிலை. தேங்க்யூ.
சாவகச்சேரி பிரதேச மக்கள் பெருமளவில் சிகிச்சை பெறுகின்ற இடம் இந்த வைத்தியசாலை. சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு ஏழை எளிய மக்களும் நடுத்தர வர்க்க மக்களும் பெருமளவில் சிகிச்சைக்காக வருகின்றார்கள். இங்கே சிகிச்சை பெற வருகின்ற மக்களுக்கு தரமான பாதுகாப்பான சுகாதார மருத்துவ சேவைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த மக்களினுடைய கோரிக்கை நியாயமானது. அந்த மக்களினுடைய கோரிக்கைக்கு வலு சேர்ப்பதற்காக நாங்களும் இங்கே வந்திருக்கிறோம். நன்றி. மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை நடப்பதற்காகத்தான் நாங்கள் பார்த்துள்ளோம். ஆகவே அவருக்காக நாங்கள் கோஷத்தை எழுப்ப வேண்டும். வேண்டும் வேண்டும்
தான் எதிர்க்கிறேன். இப்ப இவர் வேண்டாம் என்ன பிரச்சனை? மக்களை யோசிக்கல. நீங்க யாருக்கு சேவை செய்ய வந்தீங்க? மக்களுக்கு சேவை வைத்தியோட வைத்தியம் பார்க்காமலுக்கு டியூட்டி இருந்தா உங்களுக்கு வைத்தியம் பார்க்காம எனக்கு பாத்ரூம் எல்லாம் போக கிடைச்சல இருக்குங்களா சரியா இதா இருக்கா ஒன்றும் குறையில டிக்கெட் பட்டி விட்டுட்டாரு அப்ப எங்களுக்கு எல்லாரும் போறாங்க எல்லாத்தையும் காசு அப்படித்தான் செய்யணும் வாராக்காலம் ஏற்படும் ஒரு நல்லா செய்ய விட்டா அப்படி நடக்கிட்டு இந்த டாக்டர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கடவுள் என்ற ஒரு டாக்டர் இருந்தார். அவற்றை இடத்தை இவர் தான் இப்ப கக்க வச்சு கொண்டு இருக்கிறாரு. என்ன அப்ப ஆனா வழியால் அவர் எங்களுக்கு கட்டாயம் தேவை. எப்படி எந்த விதத்திலும் எங்களுக்கு கட்டாயம் மக்களுக்கு எங்களுக்கு என்ன மக்களுக்கு போகும் அதான் முக்கியம். நாங்கள் வந்து உண்மையாக இடம் இல்லை. நாங்கள் 40 வருஷம் வீட்டில் இருக்கிறாங்க. இவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்தபடியா எல்லாத்தையும் பார்த்தபடியா இவர் வந்து தனியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருத்துவம் தனியா ஹாஸ்பிட்டலுக்கு வேலை டியூட்டி நேரம் போயிடுவான். ஆனா இவர் அப்படி போனது இல்லையே. மற்ற டாக்டர் மாதிரி அப்படித்தான் செய்யலாம். நைட் அவர் சாப்பிட்டு போட்ட இதெல்லாம் பார்த்தோம். நைட் சாப்பிட்டு இதுல இருந்து போட்டதெல்லாம் எல்லாம் பார்த்தோம். அது அந்த ஆர்வம் தான் நிக்க முடியுது இல்லை வீட்டுல. போராட்டாலும் நாங்களும் இருக்க பங்கு போட்டு இந்த சந்தோஷத்தை அவரை தக்க வைக்கிற சந்தோஷத்தை அறிஞ்சு கொண்டு போக பண்ணிக்கிறோம். 2 மாசமாச்சு போக போறோம். 3 வயசுலாம் போக போறோம். அதுல பங்கு போட்டு பின்புலத்துல இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற மாபியாக்கள் இனங்கண்டு வெளியில கொண்டுவரப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். மக்களுக்கு நிறைந்த சேவைகள், ஏழைகள், எளியவர்களுக்கு நல்ல சேவைகளை இந்த வைத்தியசாலை வழங்க எங்களோட விருப்பமாக இருக்கும்.
இதை பார்க்கிற சகல தரப்பினர்களும் இதுக்கு வலியுறுத்தி ஒத்துழைத்து ஒரு இந்த மக்களுக்கான விடிவை பெற்று தருவோம் என்றதை கேட்டுக்கொள்வோம். நன்றி. அந்த நியமன பத்திரத்தை எங்களுக்கு முன்னாலே மீள வழங்கும் வரை இந்த போராட்டம் இடம்பெறும் இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்படித்தான் ஆளுநராக இருக்கலாம், மாநில செயலாளராக இருக்கலாம், அவர் தான் பிரதிநிதியாக இருக்கலாம், அதே போல அமைச்சராக இருக்கலாம், அவருடைய பிரதிநிதியாக இருக்கலாம், வேறு அதிகாரிகள் என்ன காரணம் இது பேருங்களா நல்லது செய்த எவரை நாங்கள் மதிப்பளிக்காம இல்லை. இந்த முன்னோரை இருக்கிறோம் கடவுள் மக்கள் இந்த வைத்தியசாலையில பணியாற்றி இந்த வைத்தியசாலைக்காக அவருக்கு சில விரும்புதான் இப்படியான பணி செய்யக்கூடியவர்கள் நாங்கள் மதிச்சுதான் இந்த ரோட்டுக்கு வந்து சாதாரண மட்டும் இல்லை உலக பூரா தெரியும். மக்களுக்கு தமிழ் மக்களிடத்தில் இருக்கிற அதிகாரிமாருடைய அநீதிகளுக்கு எதிராக இன்றைக்கு நாங்கள் போராட வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே நாங்கள் எதை நோக்கி நகர்கிறோமோ அது எங்களுக்குள்ளேயே புதுரிகள் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த அநீதிகளுக்கு எதிராக மக்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இதுக்கு நிச்சயமாக ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். அது வரைக்கும் நாங்கள் மக்களோடு இணைந்து இந்த போராட்ட களத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு
மக்களுக்கு மேல வந்து கூடியிருக்கிறார் ஒவ்வொரு யாரும் அழைப்புதல் விட வர வர மக்கள் வந்து மக்கள் திறந்து வந்திருக்கிறார்கள். ஊடகங்கள் கலைச்சு கொண்டு Arjuna!
சேர்ந்து வந்தா நான் வந்து 10 பேரை கூட்டிட்டு போகிறேன். அது நீங்க அப்ப எப்படி ஒன்று செய்றீங்களா? நான் உங்களோட பிரேதியா பிரகாசன் மாட்டேன். நான் அவரை கூட்டிட்டு பின்னர் மஞ்சு மணிக்கு சைன் பண்ற பில்லிங்கு போற அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. மக்கள் விசாரணா மக்களோட வரி பணம் என்னென்ன கொடுப்பீங்கள் அப்படி அந்த அப்படியான குற்றவாளிகளை நீங்க கைது செய்ய வேணும். அரசாங்கத்தை தான் மாத்துறாரு. அரசாங்கம் மக்களே கொடுக்கறதா மாத்தீங்க. அப்படிங்கோ இந்த கல்லர் அப்படிங்கோ என்னென்ன இருக்கிற இந்த மிஷினரி போனது எங்கட மக்களுக்கு வந்தது. ஏன் இந்த ஆக்சிடென்ட் போட் பூட்டி கிடக்கு. ஒரு தாய் குழந்தை பிற இல்லாமல் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டு கட்டில் இல்லாமல் நிலத்தில் படுக்க வைக்கப்படுறார். இதுக்கு முடிவு வரணும். சாவுக்கும் இவர்கள் காரணம். இந்த கொலையாளிகளை அரசாங்கம் கைது செய்ய வேண்டும். இந்த ஆஸ்பத்திரிக்கு வழங்கப்பட்ட $17 மில்லியன் பெறுமதியான இயந்திரம் இங்க இருந்து மந்திய ஆஸ்பத்திரிக்கு மாற்றப்பட்டிருக்கு. என்னென்ன மாற்ற முடியும்? இங்க இருந்த ஓட்டை என்னென்ன பூட்டினீர்கள்? அரசாங்கம் எங்களை கட்டி தந்தது. அரசாங்கம் இங்க ஆக்சிடென்ட் போட் கட்டி தந்திருக்கு. ஆக்சிடென்ட் போட்டா பூட்டி இருக்கிறீங்க. ஆறு கூட பூட்ட சொன்னது அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் வந்தது? நீங்கள் மக்களுக்கு சேவை உங்களுக்கு வரி பணத்தில் இருந்தா சம்பளம், அதுல இருந்தால் உங்களுக்கு வாகனம் வரி 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 விலக்கு வாகனம். நாங்கள் வரி கட்டி போட்டு பெட்ரோலும் இல்ல மண்ணெண்ணெய் இல்ல ரோட்ல நிக்கிறோம். மருந்து இல்லாமல் சாகுறோம். மக்கள் என்ன ஆடு மாடா விட முடியாது. ஒன்றில் சட்டம் இவர்களை கைது செய்ய வேண்டும் அல்லது மக்கள் சட்டத்தை கையில் எடுத்து வீதியில் வாங்குவார்கள். இதுக்கு நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோ. ஒரு காலம் மக்கள் பொறுமையா இருக்க மாட்டார்கள். எல்லாத்தையும் பொறுத்து விட்டோம். இனி பொறுக்க இடம் இல்லை. மக்களால் இனி பொறுக்க முடியாது. நாங்கள் தாங்க முடியாத துன்பத்தில் அங்கே வந்திருக்கிறோம். சுகர் பேஷண்ட் மயங்கி விழுந்து சாவச்சேரி யாழ்ப்பாணத்துக்கு போக கேட்கிறேன். சாவச்சேரியில இருந்து வாரீங்க பாரதில் இருக்கோட்டு அங்கே இருக்க டாக்டர் மேட்ச மனநிலை அப்படி இருக்கு. சாவச்சேரி மக்கள் இல்லையா? மீடியா உள்ளுக்கு போ. மீடியா உள்ளுக்கு சொல்லுங்க. போடுங்க. சரிப்பா. அப்ப விடுங்க இந்தியாவில் வாங்க. මිනිස්සු පවු නිසා මට තප්පරේ දෙන්න මිනිස්සුන්ට මම ඇත්ත කියන්න මම වචනයක්වත් ඉන්නේ නැස මෙතන. எங்களுக்கு அதான் தெரியும். ஏன்னா அதுக்கு தான் இதுல சரம் நிக்கிறோம். சைலண்ட் அப்போ எந்த உண்மையாவே பாசமண்டா ஒரு நிமிஷம் எனக்கு அதை தொடங்க. அடே நான் ஜாழ்ப்பாணத்துல பிறந்த ஜாழ்ப்பாண தமிழன் சரிதானே. உங்களுக்கு எனக்காண்டி நீங்கள் இன்றைக்கு சாகரத்துக்கு ரெடியா இதுல நிக்கிறீங்க சரிதானே. நான் அது என்ற உயிர் போனாலும் மறக்க மாட்டேன்.
எனக்கு இப்ப அங்க பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லி இருக்கணும் இந்த பிரச்சனைய பார்லிமெண்ட்ல கதைக்கிறோம்னு சொல்லி இருக்கணும் சரிதானே. அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லி இருக்கணும் அங்க கதைச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்தாரம்னு சொல்லி இருக்கணும் சரிதானே. இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் இது கதைக்கலைன்னு சொன்னா என்னால இதை வின் பண்ண இயலாது சரிதானே. சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த வரைக்கும் அப்ப இவ்வளவு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் நான் ஒருத்தரை கூட சாவிடையில ஆனா 25 டாக்டர்ஸும் பீடியா இருக்கட்டும் யாரும் எல்லாரும் போய் அங்க நின்றவே செத்தா என்ன பிரச்சனை கூடுமாண்டு நான் யோசிச்சா நெஞ்ச கையால ஒருத்தர் சாகக்கூடாது 3 நாள் நான் சாப்பிடவாதான் பார்த்தேன். உண்மையாவே இல்ல உங்களுக்கு அன்பு இருந்துண்டா எனக்கு நான் பாக்குறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் எங்க போலீஸ் எஸ்எஸ்பி சார் வந்து எஸ்எஸ்பி சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து கதைச்சவர். அப்போ நாங்களும் தொழில் செய்யறோம் பப்ளிக்கும் பாவம் இது உண்மையாவே பேர்ந்து ஒரு பிரச்சனை ஆகினாடா ஒன்றில் உங்களுக்கு ஏதாவது கூட நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூட நடக்கும். நான் உண்மையா போலீஸ் என்றது எங்கள ஒரு ஆக்கள் தானே சரிதானே. சாதாரண மனுஷர் தானே யூனிஃபார்ம் போட்டு நிக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிற ஆள் மச்சான். அதால தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. போலீஸ் சொல்றது என்னன்னு சொன்னா இந்த பிரச்சனையை நிப்பாட்டிட்டு பார்லிமெண்ட்ல போய் கதைச்சிட்டு வாங்க டாக்டர்னு சொல்லி அங்கேயும் என்னோட எல்லாருமே கதைச்சு நான் பெரியாக்க நான் பேர் சொல்லல அங்க வாங்கோ. இப்ப பார்லிமெண்ட்ல கதைப்பட்டு கொண்டு இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவோம். ஆனா நான் ஏமாற்றப்பட்டா இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் ஒன்றையோட சொல்றேன் நான் டாக்டரா வாழ்க்கையில வேலை செய்ய மாட்டேன். நான் எங்கேயாவது போயிடுவேன் சரிதானே. அது வேற நான் போய் பார்லிமெண்ட் இப்பவும் அப்போ சட்டப்படி நான் தான் எம்எஸ் விளங்குதா உங்களுக்கு. நீங்க டிகிரி தானே என்ன கொண்டு விட மாட்டீங்க பவுனியா தான் இந்த வரைக்கும் ஒரு போலீஸ் பாதுகாப்பு கேட்கல என்னட்ட வந்து வேட்டை போலீஸ் பாதுகாப்பு 2 தடவை உண்டு. நான் சொன்னான் அந்த போலீஸ்காருக்கு இன்னும் 2 பேரை பாதுகாப்பு போடும் கொண்டு யாழ்ப்பாணத்துல நான் நிக்கிறது சவுத்ல இல்ல குடும்பல இல்ல நான் நிக்கிற யாழ்ப்பாணத்துல 30 வருஷம் செத்து தான் போனாங்களே ஒழிய நாங்க ஒரு நாள் மலிஞ்சு போயில நாங்க திருப்பி எழுவோம். எனக்காண்டி இதுல நின்ற எல்லாருக்குமே நான் ஒவ்வொரு ஒரு ஆளை வந்து வீட்டுல கதைச்சு இந்த கிட்டத்தட்ட இந்த போன்ல ஒரு 50,000 மிஸ் கால் இருக்குது. ஒவ்வொரு ஒரு ஆளை வீட்டுல வந்து நான் கதைச்சு உங்களுக்கு நன்றி கூறி நான் போவேன். எனக்காண்டி ஒரு உதவி செய்யுங்க என்ன பத்திரமா கொண்டே வவுனியா வரைக்கும் விடுங்க. போலீஸ்கிட்ட கேட்கல பத்திரமா வந்து சொல்லி உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நான் பார்லிமெண்ட் போய் என்ன அரசியல் விரதெல்லாம் கேட்கல. நான் டாக்டராவே சாவணும் ஆசைப்படுறேன். நான் டாக்டரா இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன். 25 வருஷம் சிஸ்டத்துல இருப்பேன் மச்சான் சரிதானே. நான் இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன். ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் விட்டு போட்டு போய் பிரைவேட்ல செய்ய மாட்டேன். இதுல நான் இது உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது நடக்காது. செத்தா இது நான் போய் கஞ்சா செத்தா பொடியை கொண்டு சாவத்தில் நடுவில் வச்சு நிக்கணும். வேற ஒருத்தரையும் கொடுக்க கூடாது ஒருத்தரும் ஒரு சின்ன போலீஸுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. நீங்களா வேணா பாதுகாப்பு தந்து போக என்னோட உண்மையாவே என் பேர் சுகீர் தான். நான் தென்மராட்சி மிருசுகில சேர்ந்தேன்.
எங்களை அந்த ஆதார வைத்தியசாலைன்றது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட வைத்தியசாலை இல்லை, யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு ஈடாக யுத்த காலத்தில் இந்த ஆஸ்பத்திரியில் காப்பாற்றப்பட்ட உயிர்களோட எண்ணிக்கை மிக அதிகம். இங்கே வைத்தியரா பணிபுரிஞ்ச ஒரு வைத்தியரை மக்கள் டாக்டர்னு கூப்பிடுறதில்ல, கடவுள் என்று தான் கூப்பிடுறது. ஏனென்றால் அவர் அப்படித்தான் இந்த மக்களுக்கான சேவையை செய்தவர். இந்த வைத்தியசாலை அப்படியான ஒரு வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலைக்கு இப்போ வந்து நல்லாட்சியர் சங்கத்தின் காலத்தில் ஒரு ஆக்சிடென்ட் போர்டு கட்டப்பட்டது. அதுக்கென்று அனைத்து உபகரணங்களும் ஒரு என்ஜிஓவால் வழங்கப்பட்டது. அதில் வழங்கப்பட்ட அந்த இயந்திரத்தின் பெறுமதி மட்டும் ஒரு இயந்திரத்தின் பெறுமதி 17,000 மில்லியன் அமெரிக்கன் டாலர். அந்த இயந்திரம் இங்கிருந்து திருட்டுத்தனமாக ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அதில் ஏனைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த சில உபகரணங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அது எங்கே போனதுன்னு தெரியல. இதை வெளிப்படுத்தினபடியால் டாக்டர் இலக்கு வைக்கப்பட்டார். இன்னொரு அரசு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற ஒரு வைத்தியர் அத்துமுறை உள்ளுக்கு போந்து அவருக்கு அடித்தவர். அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஆனால் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அரசாங்கத்தால் தரப்பட்ட இந்த விடயங்கள் களவு போன விடயத்தை தெரியப்படுத்தின ஒரு வைத்தியரை தனிமைப்படுத்தி இரவோடு 8 மணிக்கு லான்சர் ஆர்டர் கொண்டு வந்து இல்லாட்டி கைது செய்வோம் என்று அவரை மிரட்டி அதை நீங்கள் செய்ய வலிக்கிட்ட என்றால் இந்த நாட்டில் அரசாங்கம் ஏன் இருக்குது, சட்டம் ஏன் இருக்குது, நீதித்துறை ஏன் இருக்குது, சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிற போலீஸ் ஏன் இருக்குது என்ற கேள்வி மக்களாக எங்கள்கிட்ட இருக்கு. இதுக்கு முடிவு வேணும். இந்த சாவகச்சேரி பிரதேசத்தில் உள்ள ஆதார வைத்தியசாலையினுடைய நிலைமை தொடர்பாகவும் இந்த வைத்திய அத்தியட்சருக்கான ராண்டர் தொடர்பாகவுமான பிரச்சனை, அதேபோல வைத்தியசாலையினுடைய தரப்படுத்தல், அதேபோல வைத்தியசாலை இயங்க நிலைக்கு வருதல் தொடர்பான பிரச்சனைக்கு எதிராக ஸ்தம்பிதமடைந்திருந்த வைத்தியசாலை இயங்க வைக்கும் மூலமாக இன்று ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று பொதுமக்கள் அணிதிரண்டு செய்திருந்தார்கள். அதாவது வைத்தியசாலைக்கு முன்பாக உண்மையிலே ஒரு குறுகிய நேரம், உதாரணமாக நாங்கள் வந்து யாருமே இந்த அழைப்பை ஒருவருக்கொருவர் விடவில்லை. ஒரு சிலர் இந்த துண்டு பிரசுரங்களை மட்டும்தான் வழங்கினார்கள். மற்றவர்கள் சிலர் தங்களுடைய வாய்மொழி ஊடாக இந்த பொது அமைப்புகள், பொது நிறுவனங்கள், இந்த வர்த்தக அமைப்புகள் எல்லோருமாக சேர்ந்து தாங்களே இந்த அநீதி நிகழ்கின்ற இந்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், இந்த அநீதிக்கு ஒரு நீதியை நாங்கள் தேட வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் வருகை தரமாறு எல்லா தரப்பினரும் இணைந்து அழைத்திருந்தோம். அந்த அழைப்பை ஏற்று எண்ணிலடங்காத மக்கள் இந்த எங்களுடைய இந்த கவனஈர்ப்பு போராட்டத்துக்காக வருகை தந்ததற்கு மேலே நாங்கள் மிக்க நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா அமைப்புகள் சார்பாக கிட்டத்தட்ட தென்மராட்சியினுடன் 35-40 அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தாங்களே அறிக்கையிட்டார்கள். அது மாத்திரமில்லை, இந்த சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் தங்களுடைய 100% பங்களிப்பு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய என்னென்ன வலைத்தளங்களூடாகவோ இல்லை தவிர சமூக ஊடகங்களூடாகவோ அதேபோல இலத்திரனியல் ஊடகங்களூடாகவோ இந்த செய்திகளை உடனுக்குடன் அந்த கணத்திலேயே பரப்பியதனூடாக மக்கள் நேற்று இரவு கூட 4 மணிக்கு ஒரு பிரச்சனை, அதாவது வைத்தியரை மாற்றலாக்கிறதுக்காக கண்டிப்பான உத்தரவோடு போலீசாரும் மாகாண கல்வி பணிப்பாளர் அதே போல மாகாண சுகாதார பணிப்பாளர் எல்லோரும் வந்திருந்தார்கள். அவரை உடனடியாக பணியை நீக்கிறது ராஞ்சராகி செல்றதுக்கான வாய்ப்பு ஒரு தகவல்களை இந்த சமூக ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் ஊடாக வழங்கியிருந்தோம். அந்த வழங்கியதன் பிறகு ஆயிரக்கணக்கில் 4 மணி தொடக்கம் இன்று வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி இந்த எதிர்ப்பு விடயத்தை மேற்கொண்டதன் காரணமாக இன்றைக்கு வைத்தியருக்கு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கின்றது. ஜனாதிபதி உமக்கான நீதி கிடைக்க நாங்கள் வழி செய்கிறோம் என்று சொல்லியும் அதற்காக பாராளுமன்றத்தில் இந்த விடயம் எடுக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டு கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்து ஜனாதிபதி செயலகத்தினுடைய அந்த கலந்துரையாடலின் பிரகாரம் தான் இந்த வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சராக வர வேண்டும், அது தருவார்கள். அப்படி தவறினா தான் தன்னுடைய வைத்திய பணியிலிருந்து தான் விலகி வேறு தொழிலுக்கு தான் செல்வதாகவும் கூறி இந்த மக்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இந்த விடயத்தை இந்த எங்களுடைய கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி எல்லா தரப்பினர் ஊடகங்களிலிருந்து